அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல்லில் பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வத்தை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சங்கர். விவரங்கள் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்? பாலவேல் தமிழகத்தின் பிரபல ரவுடியான மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த வரிச்சியூர் செல்வத்தை திண்டுக்கல் காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இந்த கைதின் விசாரணையின் அடிப்படையில் அடிப்படையில் இவரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற கோணத்தில் விசாரணை செய்யும் பொழுது 2012ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நபரை 4 நபர்கள் கடத்தி வந்து வைத்து பணம் கேட்டி மிரட்டி வருவதாக திண்டுக்கல் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் 2012ஆம் ஆண்டு அந்த தனியார் தங்கும் விடுதியை சோதனை செய்யும் பொழுது வரிச்சியூர் செல்வம், சினோஜ் மற்றும் அவருடன் 2 அடையாளம் தெரியாத நபர்கள் இருந்தனர். அப்பொழுது திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையினர் அந்த தனியார் தங்கும் விடுதியில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டனர். அந்த என்கவுண்டரில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சினோஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் அவருடன் இருந்த வரிச்சியூர் செல்வம் மற்றும் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் அந்த தனியார் தங்கும் விடுதியில் இருந்து தப்பி ஓடிவிட்டனர். அவர்கள் மீது அந்த ஆள் கடத்தல் வழக்கின் கீழ் பதிவு செய்து அவர்களை கைது செய்ய சொல்லி நீதிமன்றத்தின் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்சமயம் வரிச்சியூர் செல்வம் தலைமறைவாக இருந்த நிலையில் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படியில் மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி பிரதீப் உத்தரவின் பேரில் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே வரிச்சியூர் செல்வம் ஒளிந்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை நகர் வடக்கு காவல்துறையினர் கைது செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சங்கர்.